இனிமே இந்த சட்டம் சவுடால் பெண்றது என்கிட்ட வச்சுக்கிட்ட இப்படிங்கிறது இப்படிங்கிறது இப்படி என்னவா சவுடாலு பகவான பல்லாக்கில கட்டிடுது பாவம். ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனதை யாரை தூக்கிட்டு போனார்? தூக்கிட்டு போனது சீதையை. அப்படின்னா வேற யாரும் தூக்கிட்டு போகல. அங்கிட்டு போங்க, இங்க வந்து போங்க, இங்க வராதீங்க. தொலைஞ்சு சீதை என்பதுதான் உண்மை. இத பேசுறீங்க. மகள தச்சு வச்சிரு அப்படியே. என்ன உள்ளவன் ஆர்வக்கு நடுவீடு ஓட்டோடு உள்ளூடு எந்த புத்தாத்திரமா இருக்கு? மரியாதை இல்ல. ஒரு கொம்புசி விடாது ஒரு கொம்புசி விடாது அப்படின்னா நீ எது வேணாலும் பேசுவ வாழ வந்து பேசுவியா? ஒரு நாகரிகருக்கு மரியாதை இருக்கு. மரியாதை இல்லாத நம்ம இருக்க விடாதீங்க. உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகை கையில வச்சுக்காரு, வேல் வச்சிருக்காரு, இன்னொரு வச்சுக்காரு தெரியுமா? கொடி வச்சிருக்காரு. அது என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யாரு? சூரபதுமன். இல்ல பொய்யிங்க. கொஞ்ச நெஞ்ச அராஜகமா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம். நீ சொல்ற விதம் பாரு, முருகனை போய் நேரடியா பார்த்த மாதிரி சக்தியை வாங்கி அவனை ரெண்டா புலந்து கிழிச்சு இந்த கோபம் பாரு, என் மேல இருக்க கோபத்தை அப்படியே என்ன நடிப்புமா. கோசலை சாப்பிட்டான் பிறந்தவன் ராமன் பிறந்தான். இவங்க சாப்பிட்டது கையை சாப்பிட்டான் பிறந்தவன். பரதன் பிறந்தான். சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டது சுமத்திரை சாப்பிட்டான் பிறந்தவர்கள். லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். ராமன் மனைவி சீதை, லட்சுமணன் மனைவி ஊர்மிளை, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி. அப்படி சொல்லுங்க. இதுதான் கதாபாத்திரம். மொட்டையா படிக்கிறது கதை கிடையாது. யார் அவர்கள் கதையுடைய கடவுளுடைய பேரை படிக்கிறாங்களோ உண்மையா படிச்சாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கேட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். கேட்டு பேசுற பழக்கத்தை என்னைக்கு பேசக்கூடாது, படித்து பேச வேண்டும் என்பதா. அது நான் பேசினா தான் பேசினார், நான் பேசியிருந்தா இப்படி வந்துடும் கணக்குக்கு. அதனால நான் இப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நான் கேட்கிறேன், இந்த 4 பேர் இருக்காங்களே, ராமன் மனைவி என்ன சொன்னீங்க? சீதைன்னு சொன்னேன். சீதைக்கு அப்பா யாரு? ஜனக மன்னன். ஜனக மன்னே சீதையை பெற்று வளர்த்தானா? வளர்ப்பு தந்தை. கேட்டுக்கிட்டீங்களா? சீதையை ஜனக மன்னன் கூட பெக்கல, அவன் கூட கேட்டா பதில். சும்மா கையை நின்னா நொறுக்கி விடுவேன். சீதைக்கு அப்பா யாரு? ஜனக மன்னன். உண்மையான அப்பா யாரு சீதைக்கு? ராவணேஸ்வரன். என்னது? ராவணேஸ்வரன். அவன் தானம்மா சீதையை சிறை எடுத்து போனேன். அப்புறம் எப்படி அப்பாவாக? ராவணேஸ்வரன் தான். எப்படி அப்பாவாக? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே? உன் பேச்சுக்கு வரேன். சீதையை ராவணன் என்ன பண்ண? தூக்கிட்டு போனாரு. தூக்கிட்டு போனேன்ல? ஆமா. என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாருங்க. செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. உன் என்ன இருக்கு பாத்தியா? என்ன எண்ணம் பாத்தியா? செத்து போயிட்டா செத்து போயிட்டா நம்ம கேட்டியா? செத்து போயிட்டா ராவணேஸ்வரன் செத்து போயிட்டான்னு சொல்லக்கூடாதான். என்னைய செத்து போயிட்டான் செத்துவேன்னு சொல்லிட்டு நான் ஏத்தவன ராவணேஸ்வரன். என்னம்மா அவன் கெட்ட என்ன? என்னைய எனக்கு சாவு இருக்கா? உன்னை சந்திக்கும் போது எனக்கு சாவு இருக்கா? கேட்டா பதில் சொல்லுமா? சாவு இருக்காமா? ஒரு நாளுக்கு சாவு இருக்கா? நாரதர் மேல அவ்வளவு கோவமா? தேவலா பேசாத. நாரதருக்கு எங்கேயுமா இறப்பு இருக்கு? இந்த புராணத்துல நாரதர் இறந்துருக்காரு. புராணம் கேளு எங்க அண்ணனை. புராணத்துல இருக்கா நாரதருக்கு இறப்புங்கிறது இருக்கா? நீ எல்லாம் என்ன படிக்க போற? நாரதர் வந்து பாரு என்ன வாசிக்கிற மட்டுமா பண்றாரு? புராணம் முதல் கூட பேசுறாரு. நாரதருக்கு சாவலங்கிறது இவருக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியல. இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க? எல்லாத்தையும் கேட்டு பாரு. நாரதருக்கு சாவல் கேட்டு பாரு. எவ்வளவு கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் அவர் சாக மாட்டாரு தெரியுமா? அவர் கேளுமா இறப்பு எப்போ எப்போ? நீ என்ன செய்யற? நீ என்னை காப்பாத்துறியா இல்ல ஊர்ல கூட்டி விட்டு எல்லாத்தையும் உதச்சு சொல்லி? இல்ல உங்களுக்கு இறப்பு இல்லைன்னு அந்த அம்மாட்டு சொல்றேன். அதை சொல்லுப்பா. ஊர்க்காரங்க சேர்த்து அடிக்க சொல்றேன். போய் இறங்கி போய் இந்த ஆளுக்கு ஒரு டீ ஒண்ணு தால, டீ ஒரு பிஸ்கட் அது மாதிரி டோக்கன் கொடுத்துருவா. வரிசை என்னம்மா அரிசி விடுறாங்கல்ல, வேட்டி சேலை கொடுக்குறாங்கம்மா. முதல் டோக்கன். நான் எத்தனை ஊரை பாத்திருக்கேன். உண்மையாவே நம்ம ஊர்லதான் டீ கொடுத்து எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்து இந்த நாடகத்தை அடாடா என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நம்ம ஊரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுல என்னன்னு கேக்குறேன், செத்து போயிட்டா யாருனால செத்தேன்? சீதனால. சீதனாலயா? அட்டை கருத்துக்கு பொய் பிராடு பித்தலாட்ட அத்தனையும் ஒட்டு இருந்த உருவம். அந்த உருவம் யாருனால செத்தேன்? ராவணேஸ்வரன் சாகர காரணமே சீதைதாங்க. ராவணன் செத்தக்கு காரணம் ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது அசரீதி வருகிறது. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரீதி வருது. உடனே ராவணேஸ்வரர் பார்த்தா பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோன்னு பேசுறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல. பெட்டியில போட்டு அடைச்சு கடல் கரையில் அனுப்பி வைக்கிறாங்க. மண் பரப்பு மூடி இருக்கு. ஜனக
சொன்னேனோ அப்பவே ராவண சாவுக்கு சீதை தான் காரணம். அதான உண்மை. அதான் உண்மை. அதான் உண்மை. ஆமா. அப்புறம் என்னத்துக்கு இல்லன்னு ஏன் பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு பேசுறேன்? அட பகவானே, இப்பதான் இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல தான் இல்லன்னு. ஆமா ஆமா. சரி, இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதைதான். இல்ல, பொய்யுங்கிறேன். இங்க பாருங்க. என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு போ. ராவண சாவுக்கு யாரு தெரியுமா காரணம்? வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்மணியா மகாசுனைக்கு தவம் இருக்காங்க. ஆக வழிய ராவண வர்றேன், கீழே பெண்ணை பார்த்தான், கையை பிடித்தான், தவம் கடைந்தது. கண் விழித்து பார்த்த வேதவதி, யாரடா மகாசுரை தர்மத்தை கையை பிடித்த தவத்தை கலைத்து என்று கண் விழித்து பார்த்தான் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரா, மகாசுரின் தர்மத்தை என் கையை பிடித்த தவத்தை கலைத்தவனால் என்னால உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி அக்கினியிலே விடுகிறார். அக்கினி உன் தவத்தை மெச்சிய அழிக்காமலே உள்ளே வைத்திருக்கிறான். தாங்கள் சொன்னது போல் ராமருக்கும் சீதைக்கும் அங்கே மிதிலையிலே திருமணம் வந்தது. அக்கினை வளம் வந்தார்கள். வளம் வரும்போது உண்மையான சீதை அக்கினைக்குள்ள உள்ள வராங்க. உள்ளே இருந்த வேதவதி என்ற பெண்மணியால் மாய சீதையாக வெளியே வருகிறார். ராமன் மினை வனத்துக்கு போனதும் ராவணேஸ்வரன் சிறையடைத்து சென்றதும் வேதவதி என்ற மாய சீதை. ராவணன் எடுத்து சீதையை மீட்டு வந்தாரே ராமர், வேதவதி என்ற மாய சீதை. உலக மக்கள் தவறாக பேசக்கூடாது என்பதற்காக அக்கினியிலே இறங்க செய்கிறார். அப்படி இறங்க செய்யும் பொழுது வேதவதி என்ற மாய சீதை உள்ள போயிட்டாங்க. உண்மையான சீதை வெளியில வந்தாங்க. அப்ப ராவணே சாவுக்கு காரணம் யாருன்னா வேதவதியே. வேதவதியே வேதவதியே. போதுமா? இன்னும் கதை வேணுமா? நான் சொன்ன கதை 14 புராணம் என்ற புத்தகத்திலே இருக்கிறது. நான் என்னமா படிக்காம வச்சேன்? நானும் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாத கதை. போதுமா? சக்தி இருக்காங்களே, ஆதிபரா சக்தி, எல்லா பெண்களும் சக்தியின் வடிவம் தானா? காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாயி, வந்தே, மனுமாமேஸ்வரி, அபிராமி, யாரு? சக்தியின் வடிவம். தூங்கா நகரம் சொல்றா, மதுரை தான் தூங்கா நகரம். அங்கே ஆட்சி புரிவோம் யாரு? மீனாட்சி. மீனாட்சி தோளில் இருப்பது கிளி இருக்கு. அந்த கிளி யாரு? அருணகிரிநாதன். இல்ல, பொய்யுங்கிறேன். அருணகிரிநாதன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உன்னை இன்னைக்கு ஒண்ணுமே பேசுறது பூரா இல்லன்னே பேசி உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணல. அப்புறம் சொல்லு. இல்ல, யார் தெரியுமா? மீனாட்சி. பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடையாது. எப்பா, நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடையாது. நானும் பெண்ணு தாண்டா, என்னை அனுபவின்னு உங்க அக்காவே சொல்றாங்க. அருண் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்கறதுக்கு இவ்வளவு மோசமானவனா இருப்போமே, இனிமேல் நம்ம அந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில வந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை தரு பத்தி திறனால் எத்திக்கிற சக்தி சிறவன் முத்துக்குறு வித்துக்குறுபறை என ஓதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறாங்க. அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுவா என்ற அம்மையோடு மீனாட்சி மட்டும் கிளியா இருக்காரு. எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? ஒரு கல்லில 2 மாங்கா. ஏனென்றால் திருப்புகழை முருகனுக்கு கொடுத்தவன் அருணகிரிநாதன். மீனாட்சி தோளிலே கிளியாக இருப்பவனும் அருணகிரிநாதன். அருணகிரிநாதனே? ஆமா, அதானே உண்மை. அதான் உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்ல இல்ல நீ பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு? அட பகவானே, இப்பதாங்க இல்லன்னு பேசுறீங்க. நீ கதையை சொல்றது முதல்ல என்னன்னு? சரி, இப்ப நீ கதையை சொல்லிட்ட, அதனால ஆமா. அப்ப மீனாட்சி தோல்ல இருக்க கிளியே அருணகிரிநாதன் தான். இல்ல, பொய்யுங்கிறேன். என்ன உன் கதை முடிஞ்சிச்சு வேலைக்கு? வாங்கல சண்டமார்கன் ஒருத்தர் அவனை அழிப்பதற்கு தடாதகை பிராட்டி 3 கொங்கையோடு பிறக்கிறார். அசரீரி வந்தது உலகத்திலே 2 கொங்கை உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 3 கொங்கை உள்ள பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அசரீரி வந்தது சிவனை வணங்க, பிரம்மணி வணங்க, மகாவிஷ்ணு வணங்கி யாரை வணங்கும் பொழுது கொங்கை மறைகிறதோ அவர்தான் உங்களுக்கு கணவன். பிரம்மணி வணங்கினார் கொங்கை மறையவில்லை, மகாவிஷ்ணு வணங்கினார் கொங்கை மறையவில்லை, சிவனை வணங்குகிறார் கொங்கை மறைந்தது. நீங்கள் தானே என்னுடைய கணவர் என்னை ஆட்கொள்கிறேன் என்று கேட்கிறார். உடனே சிவன் சொல்கிறார், நீ சண்டமாக அழைக்க பிறந்தவள், அழித்துவா உன்னை ஆட்கொள்கிறேன். போன 2 கிழிச்ச, ஒரு பக்கம் வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்லை ஆயுதம், கிளியை தோளில் வைத்திருக்கின்றார். ஆரம்பத்திலே மீனாட்சி தோலை கிளியாக இருந்தவன் சண்டமாகுது. என்ன அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. தெரியாதவன் உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகன் கையில வச்சுக்காரு, வேல் வச்சிருக்காரு, கொடி வச்சிருக்காரு. அது என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யாரு? சூரபத்மன். இல்ல, பொய்யிங்க. ஆரம்பத்திலே சொல்லக்கூடியவன் அராஜமணி அட்டூழியவனார். எப்பா சாமி, கொஞ்ச நெஞ்ச அராஜகமா? உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் சூரபத்மனுக்கு. என்னைய சொல்ற மாதிரியே சொல்லாத. சூரபத்மனுக்கு அராஜமணி அட்டூழியவனார். எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தியிடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபத்மனை 2ஆக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனமா வச்சுக்கிட்டாரு,
சேவல கொடியா வச்சுட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல கொடி சூரவதன் தானே. நீ நேரடியா பார்த்தது இல்ல எப்படி சூரவதன முருகன் கொண்டாருன்னு. நானும் பார்த்தது இல்ல ரெண்டா கிடைச்சான்னு. ஆனா நீ சொல்ற விதம் பாரு, முருகனை போய் நேரடியா பார்த்த மாதிரி சத்தியத்தை வாங்கி அவனை ரெண்டா புலந்து கிழிச்சு. இந்த கோபம் பாரு, என் மேல இருக்க கோபத்தை அப்படியே என்ன நடிப்புமா இழுத்து எடுத்து எவ்வளவு பெரிய கோபம் பாத்தீங்களா. தள்ளியே நின்னுங்க, எதுக்கும் குறவழி விழுந்து கடிச்சாலும் கடிப்பா ஆகல. ஏய் நீ விதவிதமா சொல்லி கொடுக்காதப்பா. கோபத்தை பாருங்க. ஆத்தாடி இங்க பாருங்களே, பொய்ன்னு நான் சொல்றேன். என்ன இல்லங்கிறேன் நானு. யார் தெரியுமா ஆரம்பத்துல இருந்தவன்? ஆரம்பத்திலே முருகன் கையில சேவலாயிருந்தவன் அக்கினி பகவான். சூரவதனை இரண்டாக பிளந்ததுக்கு அப்புறம் இந்த முருகன் சூரவதன் ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் சேவல். மயில வாகனம் ஆக்கினா சேவல் கொடிக்கு மேல பறக்குது. கொடியில இருந்து அக்கினிவன் தேவனை போறேன். ஆரம்பத்தில் இருந்த சேவல் யாரு? அக்கினி பகவானே, அக்கினி பகவானே, அக்கினி பகவானே. போதுமா? என்ன பாவம், இனிமேல் உன்னை வருத்த கூட பாவம் மறப்போம் மன்னிப்போம். இனிமே இந்த சட்டம் சவுடால் பெண்றது என்கிட்ட வச்சுக்கிட்ட இப்படிங்கிறது இப்படிங்கிறது இப்படி என்னவா சவுடாலு பகவான பல்லாக்கில கட்டியது. பாவம் வந்திருக்க முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடியவர். அழகா பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. இங்க சம்பாதிக்கிறாரு, தனக்குன்னு செலவு பண்ணாம பல மாணவர்களை உருவாக்குறாரு. கலைத்துறைக்கு வர்ற மாணவர்களை சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து போக்குவரத்து காசு கொடுத்து அந்த வகையில பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர். ஜோரா கைதட்டுங்க. என்ன இப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கியா? என்ன அந்த வகையில் ஒரு ஆசிரியர். அது மட்டும் இல்ல, தனி மனித ஒழுக்கம். ஒரு வெத்தலா கூட போட மாட்டாரு, எந்த ஒரு கெட்ட ஒழுக்கமும் இல்லாதவர். ஆமா, இந்த ஊர் அருமையான ஊர். இவ்வளவு ரசிகர்கள் இவ்வளவு நேரத்துல இந்த பெண்மணிகள் எல்லாருமே தாய்மார்கள் எல்லாருமே இருந்து பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல ஆரவாரம், நல்ல உற்சாகம் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து எப்படி ரசிக்கலாம்னு தெரியாது. ஆமா, உங்களை எல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. உங்க பேச்சுக்கே வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. இந்த மாதிரி பேச்சுக்கு வரணும். முதல்ல நீ என்ன பாட்டு பாடுங்கிற முதல் கூட சொல்றேன். உங்க பேச்சு வரப்போற அடுத்து ஞான நிலை பாட போறோம். அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல கேளுங்க. என்ன பெருசா சொல்ல போறேன்? சொல்ல போறேன். நீ சொல்றது நான் கேட்கணும். என்ன பெருசா சொல்ல போற நீ? நான் சொன்னேன் ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையத்தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், தப்பா சொல்லிட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். அதை பத்தி பேசல, நான் பாட்டு பாடுறேன். நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரர் தூக்கிட்டு போனது வேதவதியத்தான் தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி பாரு. இதுவே கதையில இருக்கிறது, இதுவும் கதையில இருக்கிறது. நீ படிச்சு பாரு. நான் என்ன கேக்குறேன்னா, என்ன கேள்வி கேட்க போற? ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதைய தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதிய தூக்கிட்டு போனாரா? ஏமா நீ என்ன கதை கேட்டியா இல்லையா? வேதவதினா மாய சீதையா? இந்த மாய சீதையா வந்தாலா உண்மையான சீதையா வந்தாலா அந்த சீதையெல்லாம் நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது சீதை. அப்படின்னா வேதவதிய தூக்கிட்டு போகல. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போன யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது சீதை. அப்ப வேதவதிய பேசுறீங்க, கைய ஒடிச்சு அடுப்புல போடுறீங்க. என்னமா சொல்லிக்கிட்டே இருக்க? ஒடிச்சுடியா, ஒடிச்சுடு. நீ நல்லா இரு. இத ஒடிச்சுடு. நீ நல்லா இரு. நல்லா வீங்குவ, அப்படி வீங்குவ நீ. சொல்லுங்க, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போன சீதை. நான் யாரை சொன்னேன்? சீதை என்பதுதான் உண்மை. இத பேசுறீங்க. மகள தெச்சு வச்சிரு அப்படியே. அடப்ப. யார் மண்டைய பாரு சொல்றேன்? அம்மா சொல்ல வர்றாங்க. அடுத்த வார்த்தை அதான் வரப்போகுது. பாருங்க அவர் பேசுறது. நீ சொல்லி கொடுக்குறியா? என் மண்டை. சரி, அதை விடுங்க. ஏப்பா நீ யாரு பக்கத்துல இருக்க? நீ எனக்கு புரியல. நீ எந்த பக்கம் ஆண் இருக்கா? உங்க பக்கம் தான். நான் எப்போதும் அப்படி தெரியலப்பா. என்னை கொலை பண்ற மாதிரியே நீ சொல்லி கொடுக்குற. சரி, அதை விடுங்க. மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளி அருணகிரிநாதன் என்ற கிளின்னு சொல்லி நான் சொன்னேன். சண்டை நடுவீட்டுல எப்ப இருந்தாரா? என்ன மேடையில பேசல, நாகரிகமா பேச. இப்ப என்ன அநாகரிகமா பேசாரு? புராணம் பேசு, இதிகாசம், இலக்கியம் பேசு, கவி பேசு, காவியம் பேசு, வரலாறு எது வேணாலும் பேசு. ஒரு நாரை பார்த்து நடுவீடு என்ன உள்ளவா? நாருக்கு நடுவீடு ஓர்த்தோடு உள்ளூடு எந்த புத்தாத்திரமா இருக்கு? மரியாதை இல்ல. ஒரு கொம்பு சீவுறாது, ஒரு கொம்பு சீவுறாது அப்படின்னா நீ எது வேணாலும் பேச, வாழ வந்து பேசுவியா? பேச்சுன்னா ஒழுங்கா பேசுனா மேடையில பேசு. என்ன பேசுற? நான் முருகனை சொல்லி பேசுகிறேமா? ஒரு நாகரிகருக்கு மரியாதை இருக்கு. மரியாதை இல்லாத நம்ம இருக்க. நீங்க என்ன பண்ணி? நான் ஒரு விஷயம் சொல்லவா? நாரதர் முதல்ல பூமியில ஒரு இடத்துல இறங்கினார். பூமியில இறங்கினது தெரியுமா? நாரதர் இறங்கிய மலை நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. நார்த்தாமலைன்னா முதல்ல நாரதர் பூமியில இறங்கினார். ஏன் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டுப்பாரு? ஏன் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டுப்பாரு? ஏன் ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டுப்பாரு? நாரதர்
நாகரிகம் முக்கியம். நம்ம வீட்டு திண்ணையில இருந்து பேசல, ஒரு மேடையில பேசுறோம், அதுவும் நாரதத்தை பேசுறோம். நடுவீடு மேடையில பேச, அதாவது பொருளை போட்டா எடுத்துடலாம், வார்த்தை விட்டுட்டோம்னா எடுக்க முடியாது. அவர் கோவம் வருதா வரல, அவர் என்ன சாதாரணப்பட்டாளா? நினைச்ச நேரம் ஈரன் 14 லோகம் போகக்கூடிய ஒரு நாரதர், அவர்கிட்ட போய் நடுவிடுன்னு பேசுறியா? புராணத்தை இதிகாசம் இலக்கியத்துல இருக்கு, அவர் கேட்க சொல்லுமா? கரிசல் குளம் மேடையோட சரி, இந்த நடுவிடுங்கிற பேசக்கூடாது வார்த்தைய. அவர் கோவம் வருதா வரலையா? அவரு இருக்க வீடுலாம் ஊரா சுத்துறாரு, நடுவிடு. எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் கோவம் ரோசம் எல்லாம் அப்படி அதிகமா வரும்னு. ஏப்பா அந்த அம்மா கேட்டாங்களா எனக்கு வீடு இருக்கா இல்லையா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. வேலையை பாருப்பு என்னமே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டுலாம் கேட்டு 15 போட்டா 150 கையெழுத்து, எனக்கு லோன் வாங்கி கொடுக்குறியா? வேலையை பாருப்பு. யூ கண்டினியூ. சண்டை மாதிரி எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல இருந்தார். முன்னாடி இருந்தாரா முடிஞ்சிருந்தாரா? அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவே அருணகிரி. அப்ப இப்ப சண்டை மாதிரி இல்ல, ஏதோ பேசுறீங்க. அதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். வள்ளிநாயகம் நாரதரை வாயை புத்தி கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறிவிட்டார்கள். அதுக்கு பேர் என்னப்பு? மைக்கு. மைக்கு மண்ணாங்கட்டி தெரியாம அதை எதுல பிடிச்சிருக்கு? கையில. அதுக்கு பேரு பொத்து. நீ பத்த வச்ச நெருப்புதான் கொழுந்து ஊட்டி எரியுது, அதுல எண்ணெயை ஊத்துறங்கிற பேர்ல பெட்ரோல் ஊத்திட்டு இருக்க, நல்லதுக்கு இல்ல. சண்டை மாதம் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல. அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவன் அருணகிரிநாதன். நான் யாரைய சொன்னேன்? அருணகிரிநாதன் என்பவர்தான் உண்மை. இத பேசுறீங்க, கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டு வந்துறேன், புரியுதா? சாமி என்னப்பா இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சிய? வந்தேன், காரை நிப்பாட்டினே, பாக்குறேன், ஏறி உட்காரு, நீதான் முதலாள இருக்க. ஐயா போற போக்குல போகும்போது சிவகங்கையில ஸ்டுடியோல போட்டோ எடுக்கப்பா உன்னைய. எதுக்கு சாமி? என் வீட்டு வாசப்படி முன்னால மாட்டி வைக்கிறேன். தினமும் முகத்துல முடிச்சா நான் அதிரடியா சந்திப்பேன் சாமி. சரி அதை விடுங்க, விட்டுட்டேன். எப்பெருமான் முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய சேவல் கொடின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆமா, நானே சண்டை மாறேன்னு சொன்னேன். நான் தான் அருணகிரிநாதன். நான் அக்கினிவான் சொன்னேன். அக்கினிவான் எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல முன்னாடி இருந்தாரா முடிஞ்சிருந்தாரா நான் கேட்டனா? இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவே சூரபதுமன். அப்ப இப்ப பேசுறீங்க, கொண்டருக்கும் மண்டருக்காக பொலண்டருக்குற, புரியுதா? இடுப்புல கை வைக்கிறீங்க, இடுப்ப ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல தெரிஞ்சே கேளுங்களேன். இல்ல தெரியாம கேட்டேன். நீ நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல எது கறிக்கடையில வேலாத்தியா? உங்களுக்கு கறி வேணுமா? கழுத்தை வெட்டுறவங்கிற, இடுப்பு நறுக்கிறவங்கிற, கைய வெட்டுறவங்கிற. ஏமா வள்ளி வள்ளி மாதிரி பேசுமா, வில்லி மாதிரி பேசாதமா. ஒரு நாரதர் நாரதரா இருக்கிற வரைக்கும் வள்ளி வள்ளியா மட்டும்தாங்க இருக்கும். ஆனா ஒரு நாரதர் இப்படி ஒரு ராட்சசனா மாறுறப்ப வள்ளி வில்லியாகிறது தப்பு இருக்கா? வள்ளிநாயகம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா என்ன சாமி சொன்னாங்க? ஒரு சண்டியர் சாமியார் ஆகலாம். சரி, பட் உங்களை மாதிரி ஒரு சாமியார் சண்டியர் ஆகக்கூடாதான். பட்டு சாமியார் சண்டியார் இத பட்டு பார்த்தா தான் தெரியும். பட்டு நான் கேக்குறேன், எல்லா தலையிலயும் முடிதாயா இருக்கு, ஆனா உன் தலைமுறை வெறும் மூளையா இருக்கியா? சனி மூளை, ஈசான மூளை, குபேர மூளை, வாயு மூளை. பட்டு ஹெட்ல பூரா பிரெயின்னா பிரெயின் ஹெட்ல இருக்கு ஒரு. பட்டு யூ கண்டினியூ. இப்ப இருக்கிற யாரு? ஹெட் பட்டு. இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவ யாருன்னா அவன் தான் சூரபதுமன். நான் யாரை சொன்னேன்? சூரபதுமன். சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவர் தான். எதை பேசுறீங்க? மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன், பேசாம இருக்கணும், புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய் பதிலா பேச்சு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சவுடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசாலும் ஆனாசாமி போட்டு போறது அங்க நான் என்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்ற? அடுத்த முருகன் வர போறாங்க, அவையார் வர போறாங்க. அவங்களையும் இவங்க எல்லாரும் பார்க்கணும், சரியா? அம்மா வள்ளிநாயகம் இப்படி வாங்க. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தமிழ் உச்சரிப்பு, நல்ல மனப்பாட சக்தி, நல்ல பரதநாட்டியம், எல்லா திறமையும் ஆண்டவங்க கிட்ட கொடுத்துருக்கான். உங்களோட பேச்சு பாட்டெல்லாம் ஒரு 50-60 வருஷம் அனுபவம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி பேச முடியும், பாட முடியும், தைரியமா மேடை நிற்க முடியும். ஜோரா ஒரு தானே கை தட்டுங்கண்ணே. என்னன்னா எல்லாரும் குழந்தை வைக்கிறோம், எல்லா குழந்தையும் இங்க நிக்க முடியுமா? முடியாது.
கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும், ஊருக்கு ஒரு சாப்பிட முடியும். அதான் உண்மை. தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு கண்ட தட்டுலாம் கடையில காசை கொடுத்தா எத்தனை தட்டு வேணாலும் வாங்கலாம். இப்படி கைதட்டுக்கு விலை மதிப்பே இல்லை. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த கைதட்டுக்கு மட்டும்தான். இது எல்லாரும் வாங்க முடியாது. திறமை உள்ளவர்களுக்கு இந்த கைதட்டெல்லாம் கிடைக்கும். ஆமா, அந்த வகையில ஆண்டவன் தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு எந்த தட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் காசு கொடுத்தா. ஆனா கைதட்டு மட்டும் மனசுன்னு ஒண்ணு இருந்தாத்தான், நம்மகிட்ட திறமை இருந்தா தான் அதை வாங்க முடியும். சூப்பர்ண்ணே சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நீ நிறைய பேசலாம்ண்ணே இந்த பேச்சுக்க. ரொம்ப சந்தோஷம். என்ன அதாவது இப்படி நல்லா பேசக்கூடிய, ஆனா உங்களுக்கு பெத்தவங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். தாய்க்கும் தந்தைக்கும் இப்படி ஒரு குழந்தை பெற்று இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. என்ன இப்படி நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு திறமையான, சிறு வயதா இருந்தாலும் இப்படி திறமையா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு வள்ளியை இந்த நாடகத்துல போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போட்டுருக்கணும். சும்மா தண்ணியை குடிச்சிட்டு வேடிக்கை வைக்கிறாள் கொண்டாந்து போட்டு. ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வரி போட்டு நாடகம் நடத்துறாங்க. காலையே நாடகம் நல்லா இருந்துச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். நாடகம் சரியில்லையா அப்படின்னா நம்ம உழைச்சதெல்லாம் அப்படின்னா போயிடும். சரியா புண்ணியவானே? ஏன் சாமி என்ன சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இப்படி பேசக்கூடிய நாடகம் போடையில அது தந்து வண்டியை போட்டுக்கணும். சின்ன பிள்ளைய போட்டு நாடகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொன்னீர். ஆனா ஒரு தண்ணியை குடிச்சு உள்ள தண்ணியோட தொண்டைக்குள்ள இறங்குறாதுக்கு நீ இப்படி பேசக்கூடிய பாடக்கூடிய வெளியே போடப்பல அதுக்கு தகுந்த மாதிரி நாரதரை போட்டுக்கணும்னு சொல்லுது. எங்கே சாமி இருந்த அவ்வளவு நாள்? சிங்கப்பூர்ல. நீ அங்கேயே அனுப்புறேன். உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா உங்களை பாராட்டி தான் பேசுனேன். நீங்க பாராட்டதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓடுமோ கேட்டுக்க, என்னை பத்தி யாராவது சொல்லிட்டு அந்த மாதிரி கோவப்படும். ஆமா, கோவம் வருது. நான் சொல்றது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியாது. அவசியம் இல்ல. நீ என்ன அதை பத்தி நான் சொல்றேன், ஆனா நீங்க கண்டிப்பா ஏத்துக்கொண்டிருக்கா. எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரினா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, பெசத்த வச்சு கூட கொள்ளுங்க. நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த டைலாக் இங்கே கேட்டேனே, இதுக்கு முன்னாடி டைலாக்ல கேட்டிருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு 1000 பேரு 2000 பேரு நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் சொல்றது ஒரு வார்த்தை அவர் மனசு வேதனைப்படுத்தி இருக்கும், புண்படுத்தி இருக்கும். என் மேல கோபம் கூட அவருக்கு வரும். உள்ள கூட்டிட்டு போய் முறைக்கிறாரு உங்களை. உள்ள கூட்டிட்டு போய் தாராளமா சொல்லலாம். உள்ள கூட்டிட்டு போய் சொல்லணும்னா இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நம்ம போகாத ஊரா, ஏறாத மேடையா, வாங்காத பட்டமா, நம்ம படிக்காத நூலா, இவர் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு அசால்ட் வரும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னோம்னா தான் மேடையில வச்சு இப்படி நம்மளை கேட்டுவிட்டாரு. நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நந்தினிங்கிற மாபெரும் பெரிய ஒரு மலையை இந்த வள்ளியை அடுத்து சந்திக்கணும். சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு எப்போ வரும் அந்த வைராக்கியம்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொல்றப்பதான் அவர் நன்மைக்கு தான் சொல்றான். ஐயா தொரக்காசு சிவாஜி கணேசன் செத்துட்டாரு தாயா இருந்தேன். ஆனா இன்னைக்கு தாயா அந்த கரிசல் படத்துல இருந்து பாக்குறேன் சிவாஜி கணேசன் உயிரோட ஒன்ன உருவத்தில் இருக்காரு. வெறிநாயி கத்தனை கத்தனை நீ முன்னாள் வர முடியாதோ, முன்னாள் ஆக முடியாதோ, இப்படி நீ என்னைக்காவது நீ சொன்ன நாட்காவது கூட நடுத்துறது என்ன நீ பேசுற? நீ முன்னாள் வந்துருவியா? முன்னாள் வாழ்ந்துவியா? சபையிலே அமர்ந்திருப்பான் அனைவரும் ஞானஸ்தர அறிவாளிகள், முன்னோர்கள், சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள், முன்னோர்கள் வகித்து வச்சதா சாஸ்திர சம்பிரதாயங்கள். கல்யாண காது ஊத்து, தேர்தலாக்கியது, 3 முடிச்சு போறது, முகூர்த்த காது ஊன்றது, கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம், அழகு ஊத்துறது, காப்பு கட்டுறது, உடப்பாடு இருக்கிறதா யாரு? முன்னோர்கள் வகுத்த வழி தற்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முன்னோர்கள் என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். உன் வீட்டுல ஒரு அவசியம் ஆபத்தா வருதாத்த உன் வீடே நல்லா இருக்கு. உன் வீட்டுல ஒரு பாட்டிய பாட்டுனா இருந்தாத்த அந்த வீடே நேர் சீரா செல்ல தெரிஞ்சுக்க. முதல்ல முன்னோர்கள் வந்துருக்க, நீ முன்னோர்கள் வர முடியுமா உன்னால கேட்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல இந்த மேடையை பற்றி பேசுங்க. இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறாரே ஆறுமுடிய சக்கரவர்த்தி டி அழகேசன் அவர்கள், கோவில்பட்டி ஈண்டெடுத்த தங்கம் டி அழகேசன் அவர்கள், தமிழகத்திலே தலை சிறந்த ஆறுமுடிய சக்கரவர்த்தி பேர் மூலமாக இருந்த காரணம் முன்னோர்கள். முன்னோர் இல்லாம உட்கார முடியுமா? நீங்க பாட்டு பாட்டீங்க, நான் இதே பாடல் கேட்டுங்க.
சிங்காரவேலனே தேவா என்ற பாடல் நாடகத்துறையில இதுவரையில் மற்ற யாரும் பாடி நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்க பாடி இருக்கீங்க சிங்காரவேலனே தேவா என்ற பாடல். அதற்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த பாடலிலே நாதஸ்வரமும் தமிழ்நடையும் வரும். நீங்கள் சொல்லிய அந்த சுரங்கள் எல்லாம் நாதஸ்வரத்திலே வாசித்து காட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த மேடையிலே நீங்கள் சொன்ன சுரங்களை எல்லாம் இந்த ஹார்மோனியத்திலே வாசித்து காட்டி அப்படியே சுரங்களை வாசித்து காட்டி மக்கள் மத்தியிலே கரவசமாகினாரே டி அழகேசன் அவர்கள். அப்ப காரணம் என்ன? முன்னோர்கள் கொடுத்த வித்து. இது நம்மளுக்கு கிடைச்ச சொத்து. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க எத்தனை மிருகங்களை பார்த்திருப்பீர்கள்? பாடல் பாடிக்கொண்டு நீங்க பாடிய மறைந்துருந்து வாக்கு மர்மம் என்ன மன்னவன் வந்தானே என்ற பாடல்கள் இருக்கலாம். கொன்னக்கோள் சொல்லிக் கொண்டே மிருதங்கம் வாசித்து காட்டினாரே ஆவுடையார் தங்கம் பி மோகன்தாஸ் அவர்கள். முன்னோர்கள் இல்லை என்றால் வர முடியுமா? அதுக்கு காரணம் என்ன? முன்னோர்கள் போட்ட வித்து, நமக்கு கிடைத்த சொத்து நம்ம மோகன்தாஸ் அவர்கள். எத்தனை ஆண்டு ஒண்ணு பார்த்துருப்பீங்க. பாட்டு பாடினா வாசிப்பாங்க, இல்லைன்னா அவார்டுக்கு வந்துருப்பாங்க, சம்பளம் எல்லாம் ஒண்ணுனே. இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது ஒரு சொத்து. பெங்களூர் ஈன்றெடுத்த தங்கம் ஆரம் துரைராஜன் அவர்கள் பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, முகர்சிங்க வாசிப்பதும் புல்லாங்கல வாசிப்பதும் அனைத்து திறமையிலும் ஒன்றுகளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்கள். காரணம் முன்னோர்கள். முன்னோர்கள் போட்ட வித்து இது. நமக்கெல்லாம் கிடைத்த சொத்து துரைராஜ் என்ற ஒரு சொத்து. இங்கதான் முன்னோர்ல வர முடியுமா? தெய்வத்தை எப்படி பார்ப்போம்? ஜோதிமயமாக பார்ப்போம். அனுதினம் நமது முன்னே இந்த ஜோதி தெய்வமயமாக தெரிகிறது. காரணம் முன்னோர்கள் போட்ட வித்து, நமக்கு கிடைச்ச சொத்து. என் பேர் என்ன தெரியுமா? பெருமாள்ராஜ். போட்டுக்கு வேஷம் நாம மகாபலியின் வேஷம். அடிபட்ட கல்தால் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையானதாக மாறுகிறான். இந்த மேடைக்கு வருவதற்கு நான் எத்தனை சோதனைகளை வேதனையை தாண்டி மேடைக்கு வந்திருக்க உமக்கு தெரியுமா? காரணம் யாரு? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை, என்னை உருவாக்கிய ஆசான்கள். இந்த மேடையில் இன்று அழகு பார்த்து இந்த தெய்வங்கள் முன்னோர்கள் இல்லை என்றால் அந்த மேடைக்கு வந்திருக்க முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்க பேர் என்ன தெரியுமா? நந்தினி அவர்கள். நந்தினி என்ற பெயரோடு இந்த மேடையிலே நாளைக்கு வந்து நீ ஆடு பாடு பார்க்கிறோம். என்ன சொல்லுவாங்க? யாரோ ஒரு பைத்தியக்காரப்புல கிறுக்கி அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனா நீ வந்து போட்டுக்க வேஷம் சாத்தா ஸ்ரீ வள்ளிநாயக வேஷம். இந்த மேடையிலே அமர்ந்து பார்க்கிறார்களே ரசிகர்கள், எத்தனை வள்ளிகளை பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சில வள்ளி அழகா இருப்பாங்க, ஒரு சில வள்ளி இனிமையா பாடுவாங்க, ஒரு சில வள்ளி அதிரடியா பேசுவாங்க, ஒரு சில வள்ளி நளினமா ஆடுவாங்க. ஆனால் முன்னோர்கள் கொடுத்த வித்து உங்களை எப்படி கொடுத்திருக்கிறார்கள்? முன்னோர்கள் அழகான தோட்டம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரே மேடையிலே இந்த மேடையிலே கொடுத்துறார்களே. அதற்கு காரணம் தெரியுமா? இந்த முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் தெய்வங்களிலே நான் மேடைக்கு வந்துக்க முடியாது. கேட்டு பாருங்க. அப்படி சொல்லுங்க. இது காரணம் என்ன? உன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை முன்னோர்கள் ஓட்ட வித்து எங்களுக்கெல்லாம் கிடைத்த நீங்க சொத்து. இதனால இனிமேல் முன்னோர்கள் என்று ஒருவர் இல்லாமல் நான் வந்து விடுவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த மேடையில இந்த ஒன்னா இருந்த கட்டை எப்படி இப்படி ரெண்டா புழச்சு, அதே மாதிரி இந்த ஒன்னா இருக்க மண்டை கார்ல ரெண்டா புழக்க வச்சுப்பேன். புரிஞ்சதா? இனிமே முன்னோரை பத்தி தப்பா பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் புத்தி சொல்ல மாட்டீங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. கொம்புசி மட்டும் கொம்புசி விடுங்க. கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சு ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு மாமன்னர்கள் மருது பாண்டியர் பேரவை சார்பாக அருமையானன் கே மணி அவர்கள் இவருங்க மேடையிலே நாரதனா நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் உடப்பம்பட்டி இதிகாச சுடர் இலக்கிய சுடர் பெருமாள்ராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 101. அதே மணியண்ணன் எனக்காக ரூபாய் 101. எங்கள் இருவருக்கும் தலா 101 பரிசாக வழங்குவார்கள். பரிசுகளை வாரி வழங்கிய மாமன்னர் மருதுபாண்டியர் பேரவை சேர்ந்த அருமையானன் மணி அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய பேரவையினுடைய அருமை சகோதரர் மணியண்ணன் அவர்களுக்கு எங்கள் இருவர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நிறைந்த வணக்கம். ஒரு விஷயம் கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அம்மா தவறான கருத்துகள் மாமன்னர்கள் நாட்டுக்காக உழைத்ததை வைத்து இன்னும் முன்னோர்களை பற்றி எவ்வளவு பெருமையா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாமன்னர் மருதுபாண்டியர் என்ற வார்த்தை என்றுமே மறையாது, என்றுமே நிலைத்திருக்கு என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுவே ஒரு நாடகம். இந்த நாடகத்தை நம்ம வச்சு பேசுறதே தெரியல. அப்ப முன்னோர்கள் வர முடியுமா? முன்னோர்கள் சொல்லாதீங்கம்மா. ஆரம்பம்னு ஒண்ணு இல்லைன்னா முடிவு ஏதுமா சொன்ன மாதிரி மாமன்னர்கள் மருதுபாண்டி அதெல்லாம் காலத்தால் நாட்டுக்காக தன்னைத்தானே நாட்டுக்கு அர்ப்பணித்தவர்கள் அப்படி சொல்லுங்க. அதே சமயம் நம்மளாம் யாரு? இவங்க போட்ட விதைதான் நம்ம. சரியா? அப்படியெல்லாம் முன்னோர்கள் இல்லைன்னு மட்டும் எந்த மேடையிலும் தவறான கருத்தை பதிவு பண்ணாதீங்க. சரியா? அது என்ன பேச்சு? முன்னோர்கள் இல்ல முன்னோர்கள். ஏங்க சாமி சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிடுச்சு விடுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா?
அப்போ புத்தி மட்டும் சொல்லு, சந்தேகம் கேட்காத. ஏங்க உங்கள்ட்ட பேச்சு ஜெயிக்க முடியுமாங்க? எப்பா நீ ஒரு கிருத்துவம் முடிச்சாலியா? உங்கள்ட்ட பேச்சு நான் ஜெயிக்க முடியுமா? சரி பேசுங்க. சந்தேகம். இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, அந்த கலெக்டர் கையெழுத்து போடுறாரு, அவர் போடுற கையெழுத்து செல்லுமா செல்லாதா? இதோட தெரியல, தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இருக்க கலெக்டர் கையெழுத்து போடாம செல்லும்ல, அந்த கலெக்டர் கையெழுத்து போட செல்லும். இதே முன்னாள் கலெக்டர் ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு, பென்ஷன் வாங்கிட்டு, அவர் போய் இப்ப கையெழுத்து போட செல்லுமா? அட்ரா சக்க. எங்க அப்பா என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க, நடப்பேனுமா அதை பேசுங்க. நடந்து முடிஞ்சவே நடப்பேன் தெரியாம இருக்கு. ஏப்பா முதல்ல இருந்த பேர் என்ன? அவர் கலெக்டர் தான். இப்ப இருக்கு பேரு? இந்த பதவியும் கலெக்டர் தான். கலெக்டர் தானே, ஆனா கையெழுத்து செல்லாது தானே. நான் ஒரு சந்தேகம் கேட்கவா? கேளுங்க. இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? நீ சந்தேகம் கேட்க வேணாம், நீங்க வில்லங்கமான ஆளு. இல்லங்க இல்ல 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 உங்கள்ட்ட பேசினா இல்ல, உங்களுக்கு இல்லமான ஆளு இல்லங்க. உங்களை போய் ஜெயிக்க முடியுமா? கொண்டு போய் மாட்டி விட்டுருவியா? இல்லங்க. கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை வயசுல பேசுனாங்க? ஒரு 3-4 வயசுல பேசுனாங்க. உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? அப்பான்னு கூப்பிட்டாங்க. 10 வயசு? அப்பாதான். 25 வயசுல? அப்பாதான். 50 வயசான? அப்பாதான். எத்தனை வயசான அப்பாவை? அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னைக்காவது மாமின்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல. மச்சான்னு கூப்பிட்டுருக்காங்களா? இப்ப புரியுதா? ஓ வாய் அடைக்கன்னா எனக்கு வேற தெரியல. மறுத்து பேசவே முடியாது. செல்லாதானே இப்ப வாமா பேசுங்க. மறுத்து பேசவே முடியாது சாமி, அதுல சந்தேகம். ஐயா நீ சந்தேகம் கேட்காத சாமி. இல்ல இல்ல உங்களை போய் ஜெயிக்க முடியுமா? சரி கேளு. 5 வயசுல அப்பாதே, 50 வயசுல அப்பாதே. அதே ஒரு 5 வயசுல ஒரு சட்டையை தச்சு போடுறோம், அது 50 வயசுல போட முடியுமா? அட்ரா சக்க. எங்க அப்பா என்ன சொல்றான்னு புரியுதா? நடந்து போது பேசுறீங்க, நடப்பு என்னமா அதை பேசுங்கிறாங்க. முகத்துல வாங்க நான் போடுவியா? என் வீட்டுல அந்த 5 வயசு சட்டை போடுவேன். என் மனக்கு ஒரு பிள்ளை வரல, அவனுக்கு 5 வயசு வரும்ல, சட்டை எடுத்து போட்டு விட்டுருவேன். புது சட்டை வாங்கி தர மாட்டீங்க? பழச மறக்க மாட்டேன். ஏமா நான் உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கவா? என்ன சந்தேகம்? முன்னோலாம் வந்த முடியாதவங்க கேட்டீங்களா? முன்னோல பத்தி கேக்குறேன். ராமலட்சுமணன் பரதன் சத்ருங்க. ஆமா அவரை கேட்டோம்ல. அவங்க அப்பா இருக்காங்கல்ல, தயரதன். தயரதன் அவங்க அப்பா யாரு? தயரதன். தயரதன் தயரதனுக்கு ஒரு அப்பா இருந்து பாருல, அவர் யாரு சொல்லு? சொல்லுமா. தெரியாம என்ன இதுக்கு இருக்க? வெக்கமா இல்ல? சோத்துக்கு பிடிச்சது, வண்டிக்கு பிடிச்சது, படத்துக்கு பிடிச்சது, அங்கிருந்து வந்துகிட்டே வெக்கமா இல்லாம தெரியாது. தயார் இருக்காங்க. ராமனுடைய அப்பா தயார், தயாருக்கு அப்பா இருக்காங்க, அவர் யாரு? ராமன் அப்பா தயாரதன். தயாரதன் அப்பா யாருன்னு என்கிட்ட கேக்குறியா? வள்ளிநாயகம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க, தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஆமா, ராமன் அப்பா தயாரதன். தயாரதன் அப்பா யாருன்னு கேக்குறியா? ராமன் இருக்காருல்ல, அவரு ஐயானே. அவரு ஐயால அவரு ஐயாவா பொய்யாவான்னு தெரியாதா? பேர் என்ன? அது தெரிஞ்சா நான் இதை போட்டு 8 மணி நேரம் அடிக்கிறேன். சொல்லவா? ராமன் 68 தலைமுறை, லவகுஷன் 69வது தலைமுறை. 68 நம்ம தலைமுறையை மறந்துட்டோம், பாரம்பரியத்தை மறந்துட்டோம், பரம்பரையை மறந்துட்டோம். 68 தலைமுறை. நான் சொல்லவா? ராமர் கப்பா யார்? தயார். தயார் கப்பா யார்? அஜன். அஜன் கப்பா யார்? ரகு. ரகு கப்பா கட்டுவாந்திரிவன். கட்டுவாந்திரிவன் துளிது. துளிது கப்பா ரகு. ரகு கப்பா நிக்னா. நிக்னா கப்பா அனரண்யா. 64 பரம்பரையும் தனித்தனியா அடிக்கிறீங்க பேர். உன்னால் 69 பரம்பரையை சொல்ல முடியுமா? 68 தலைமுறைகள் இருக்கிறார்கள், பேர் இருக்கிறது, எம்மால் சொல்ல முடியும். இனிமேல் மேடையில முன்னோர்லாம வந்துருவீங்கிற வார்த்தை என்ன மேடையோட விட்டு போயிரு. தம்பி அண்ணே சுதியா பிடிங்க பாப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா பேர் சொல்லுங்க. உங்க அப்பா பேர் கட்டையை பிடிக்கிறேன் சொல்லுங்க. எங்க அப்பா பிரம்மா. பிரம்மாவுக்கு மயன் யாரு? இந்த மாதிரி கிரிக்கெட் பார்த்தனா நான் தான் மயன். நீங்க மட்டும் மயன் மயன் இல்லையா? டக்கன் வசிட்டன் பிறகு மரிசி. மரிசியோட மயன் பேர் தான் காசியபர். காசியபர் எனக்கு கூட தெரியாதா? என் பிள்ளை பேர் தெரியாதா? காசியபருக்கு மயன் இருக்கேன். விவசான் என்ன? ஆமா விவசாயத்துக்கு மகன் இருக்கேன். மனு மனுக்கு மகன் இருக்கேன். இஸ்வாகு அவனுக்கு மகன் இருக்கேன். விகுசி அவனுக்கு மகன் இருக்கேன். புரந்தியா அவனுக்கு மகன் இருக்கேன். சொல்லு. அனரண்யா. அனரண்யா மகன். விருது. விருது மகன். விஸ்வாசா. விஸ்வாச மகன். ஆர்தாரா. ஆர்தாரா மகன். யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா. சிரவஸ்ட். சிரவஸ்ட். பிரதேஷ்வா. பிரதேசமே. கோலஸ்வா. கோலஸ்வமே. ஹரியஸ்வா. ஹரியஸ்வமே. புரோமத். புரோமத்மே. நிகும்பு. நிகும்புமே. சண்டஸ்வா. சண்டஸ்வமே. கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வமே. பிரசஞ்சித். பிரசஞ்சித்மே. யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா மகன். மாண்டாதா. மாண்டாதா மகன். அம்பரிஷா.
அம்பரிஷமயம் ஹரிதா ஹரிதாமயம் திரத்தசியு திரவசிமயம் அன்னரண்யா அன்னரண்யமயம் திரிசஸ்தஸ்வா திருசத்வமயம் திருத்தன்வா திருத்தர்வாமயம் அருணா அருணாமயம் திரிசங்கு அவமயம் திரிசங்கு அவமயம் ஹரிச்சந்திரன் அரிச்சந்திரமயம் லோகிதாஸ்வா லோகிதாசமயம் ஹரித் ஹரித்மயம் சஞ்சு சஞ்சுமயம் விஜய் விஜய்மயம் பாபு பாகுமயம் சாகாரா சாகாரமயம் அசமஞ்சன் அசமஞ்சமயம் அன்சுமன் அன்சுமன்மயம் திலீபன் திலீபன்மயம் பகீரதன் பகீரதமயம் சுருத் சுருத்மயம் நபக் நபக்மயம் அம்பரீஷ் அம்பரிஷ்மயம் சிந்துவித் சிந்துவிமயம் பிரதயு திரவியமயம் ருதுவர்ணா சுருதுவர்ணமயம் சர்வகாமா சர்வகாமமயம் சூதஸ் சூதசமயம் மித்ரஷா மித்ரசமயம் சர்வகாமா சர்வகாமம் அனரண்யா அன்னரண்யமயம் நிக்னா நிக்ரமயம் ரகு ரகுமயம் துளிது துளிதுமயம் கட்டுவாங் திரிபன் கட்டுவந்தமயம் ரகு ரகுமயம் அஜன் அஜமயம் அஜன் மைந்தா தயரதன் தயரத மைந்தா ராமே ராம மைந்தா லவகுஷன் போடுவா 69 பரம்பரை நாமடி தெரியாம எங்க இருந்து வெள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கேன் இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம் எத்தனை நாரதம் இருக்கலாம் எமக்கு தெரிய ராமே 68 பரம்பரையும் சொன்ன ஒரே தலைமுறையும் சொன்ன ஒரே வள்ளி நாய நீதாமா வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் நான் அப்பவே சொன்னால வள்ளியம்மா சொல்லிடுவான்னு மைக்கோய் மரியாதை மண்டைய பொழுதுருவேன் உண்மையாவே தலைமுறைகள் பரம்பரைகள் எல்லாத்தையும் நம்ம மறந்தது நேரத்திலே அதை நினைவூட்டு வகையிலே சொல்லி உங்களுக்கு இப்ப பாருங்களேன் நம்ம 7 தலைமுறைன்னு சொல்றோமே 7 தலைமுறைனா என்ன நம்ம வருஷம் முறை 7 தலைமுறைன்னு சொல்றோம் 7 தலைமுறைனா என்ன நாம் தாய் தந்தை பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோன் பரம்பரை 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 பரம்பரன் பரன் கூட்டல் பறை பரம்பரை கூட்டல் பறை பாத்தீங்களா பரம்பரைக்கே 7 தலைமுறைக்கும் பரம்பரைக்கும் காரணம் சொல்றோம் அது மாதிரிதான் இன்னைக்கு சொல்றோம் அதுக்கே நன்றி வாழ்த்துக்களை உண்மையாவே தெரியும் நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்குறோம்னா சாப்பிடுறோம்னா உடம்புல சாரணும் யாருக்கு இந்த அன்பளிப்பு பிச்சை கொடுக்கலாம் பிச்சை குடும்பத்தார் இவரங்க மேடையிலே நாரதா நடித்து நம்மை மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உடன்புறா சகோதரர் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் பி பெருமாள்ராஜ் அவர்களை பாராட்டி பிச்சை அண்ணன் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 501 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். உண்மையாவே அன்பெடுப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதுபாண்டியர் பேரவை சார்பாக மாமன்னர்கள் மருதுபாண்டியர் பேரவை சார்பாக அருமையானன் மீண்டும் மணியண்ணன் அவர்கள் மணியண்ணன் அவர்கள் ராஜநடி நந்தினி அவர்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கி நாரதரை கரிவழக்கம் செய்ததற்காக 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? கண்டிப்பாவா? இது உண்மையாவே மேடை நிற்கும் போது எனக்கு மட்டும் அன்பளிப்பு வரும் பொழுது நான் எந்த மேடையிலையும் மற்ற என்னோடு கூட இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அன்பளிப்பினை பாதி பாதி கொடுப்பது வழக்கம். அந்த மாதிரி அண்ணன் குடும்பத்தார்களுடைய சார்பிலே எனக்கு 251 வள்ளி நாயகத்துக்கு 251 இல்ல சுவாமி எனக்கு வேணாம். வேண்டாம் சொல்லக்கூடாதுமா. மகாலட்சுமி வரையில வேண்டாம்னு சொல்லக்கூடாது என்னைக்குமே. இல்ல சுவாமி. ஏன் இது எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க? தேவை இல்லங்கற நானே. தேவை இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தெரியுமா? ஏங்க உங்களை யார் அன்பளி கொடுக்க சொன்னது? எனக்கு அன்பளி கொடுத்தா நீயே வைத்து போறது தெரியுமா? எப்பா நீங்க கேளுங்கப்பா. 500 ரூபாய் குடுக்குறாங்க இல்ல. அட இருங்க. இப்ப நான் வந்து அத வாங்கிட்டேன்னு வெச்சீங்களே 250 ரூபாய் ஏவுட்டு அன்பளிப்பு அதுக்குள்ள இருக்கு. நீ அத கொண்டான்னு கேட்பாரு. எனக்கு தேவையா? உனக்கு நான் கொடுக்கவே இல்ல. அதுக்கு முதல்ல நீங்க உள்ள போட்டு. என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். இப்ப எத்தனை தலைமுறை 69 தலைமுறை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு எப்படி தெரியும்? நீங்க ஒரு கேள்வின்னு ஒண்ணு கேட்டதுனாலதான் வெளியில தெரிஞ்சு. என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் ஒரு தூண்டுகோலா நீங்க இருந்து கேட்டதுனாலதான் அவங்களால பதில் சொல்ல முடியும். ஜோரா ஒரு தடவை நாரதர் கைதட்டு. சரியா? கற்றாரே கற்றார் காமுருவர். ஒரு படித்தவரும் சேர்றப்பதான் பல கருத்துக்கள் வெளிவரும். சந்தோஷம் மகிழ்ச்சி. உண்மையா அதாவது தங்க விளக்கான தூண்டுகோல் வேணும் சொன்னீங்கல்ல, சுடர் விளக்கான தூண்டுகோல் வேண்டும். உண்மைதான். அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, அதுல என்ன மாதிரி எல்லா விளக்கும் விளக்கல்ல. ஆனா உண்மையா அணைய விளக்கு நிறைய விளக்கு இருக்குது. ஆனால் இது அணையா விளக்கு என்றால் நமது நந்தினி நான் என்றும் அணையா விளக்காக நான் கருதினேன். அந்த மாற்று கருத்திலே ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் காரணமே இருக்கிறது. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது படிச்சது எல்லாமே 3ஆவது படிக்கிறதே நாடகத்துக்கு வர்றேன். 6ஆம் வகுப்பு படிக்கிறதே அரங்கேற்றமே பண்றேன். நான் அந்த வயதுல இருந்து நாடகத்துறையில இருக்கேன். அப்பொழுது நான் வந்து விளக்கு வச்சுட்டே நான் பாடங்களை படிப்பேன். தனிமையிலே போய் இரவிலே படிக்கிறது என்ன எழுதுறது கூட பகல் எழுதுவோம்.
படிக்கிறது 4 மணி 5 மணிக்கு உட்கார்ந்து காலையில அது படிச்சாதான் மனசுல ஏறும். எப்ப இருந்தது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, என்னைக்கும் சொல்லுங்க, காலையிலே எழுந்து படிப்பது மட்டும்தான் மனதிலே நிற்குமே தவிர பகல்ல படிக்கிறது எதுவுமே நிக்காது. எழுதலாம், அதை பூரா வச்சுக்கலாம், பத்திரமா காலையில தான் படிக்கணும். படிச்சா நிச்சயமா அத்தனையும் மனதில் நிற்கும். அது நான் கெட்ட ஒன்று, எனக்கு தெரிஞ்சது அந்த வகையிலே. அதை சீக்கிரமே அது பகல்ல படிச்சுக்கிறது, காலையில படிச்சோன்னு உடனே நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த வகையில இவர்கள் நிறைய படித்த 5ஆம் வகுப்பில இருந்து படிச்சது இந்த பாடங்களை, நாடகங்களை, அத்தனை விஷயங்களை குறைந்தது 3 மாதம் இரவும் பகலும் நிறுத்தாமல் பாடக்கூடிய பேசக்கூடிய வல்லமை திறமையும் நந்தினியிடத்தில் இருக்கிறது. அதை மாற்றுக்கத்துல. ஏன்னா அவருடைய திறமை மற்றவர்களுக்கு தெரியும் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்காக நான் சொல்றேன். நானு அந்த திறமை இருக்கிறது. எல்லா விளக்கல்ல நீங்க சொன்னீங்களே, விளக்குனா எண்ணெய் ஊத்தி அதுல திரிய போட்டு விளக்கு ஏற்றணும், அப்படிதானே? எங்கேயாவது பச்சை தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏற்ற முடியுமா? எப்படி முடியாது நீங்க சொல்லுவீங்க. ஆனால் முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 63 நாயன்மார்கள் ஒருத்தர் பச்சை தண்ணியை ஊத்தி திரிய போட்டு விளக்கை ஏற்றினார். அவர் யார் என்றால் அவர் கேட்டீங்களா? 63 நாயன்மார்கள் நபிநந்தியடி நாயனார் தான் விளக்குல தண்ணிய ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏற்றினார். இப்ப பாத்தீங்களா, சுடர் விளக்காயினும் தூண்டுவோல்னா அந்த தூண்டுவோல் எடுத்தா கற்பூர பத்தி உடனே கற்பூரமா சொல்றீங்களே, அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, சந்தோஷம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு நாடகம் வெற்றி அடைய வேண்டுமானால் வள்ளி நந்தினி மட்டும் தனியா போய் ஒரு நாடகத்தை நினைச்சு அந்த வெற்றி வந்தா நிச்சயம் வராது. பெருமாள்ராஜ் மட்டும் தனியா போய் ஒரு நாடகம் நடிச்சுன்னா அது வெற்றி வராது. அழகேசி மட்டும், துரைராஜனை மட்டும், மோகன்தாஸ் அரியணை மட்டும் தனியா போனா அவங்க திறமையை மட்டுமே காட்டுவார்களே தவிர, துரைராஜனுக்காக போய் பார்க்கலாமியா நாடகம், அரியனுக்காக போய் நாடகம் பார்க்கலாமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடகம் உண்மையாக வெற்றி பெற வேண்டுமானால் 4 இசையமைப்பாளர்கள், 5 நாடக கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இருந்தால் மட்டுமே அந்த நாடகம் வெற்றி பெறும் என்பதற்கு எந்த மாற்று கருத்துமில்லை. அது மட்டுமல்ல, இந்த நடிகர்களை போட்டால் அந்த நாடகம் நன்றாக இருக்கும், மக்கள் பார்ப்பால் என்று உறுதி செய்வது கிராம பொதுமக்கள் ரசிகர்கள் மத்தியிலே இருக்கிறது தவிர இவர்கள் அதை நிலையிலே கூட்டி வந்தால் மட்டுமே இந்த நாடகம் வெற்றி வரும். அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதனாலே இதுவரையிலும் இந்த நாடகத்தை இருந்து இவ்வளவு அழகாக ரசித்த உங்கள் அனைவர், நான் பேசியதே பாடுறது ரசித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வரக்கூடிய முருகப்பெருமான் ஔவையார் வர்றாங்க, அவர்களையும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தில் செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நல்லதொரு வரன் பார்த்து வந்தேன். சுவாமி, ஒரு விஷயம், ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, அந்த ரகசியத்தை நான் வந்து மாத்த மாட்டேன். நான் மாத்த மாட்டேன், இனிமே வேற சொல்ல மாட்டேன். இனிமேல் நாடகத்துக்கு கூப்பிட்டா பேக்க தூக்கிட்டு படக்குன்னு வண்டியில ஏறாது. ஏன் என்ன சொல்றீங்க? கேட்டுக்கிட்டு வாங்க. அதுதாங்க நான் கார்ல வரலான்னு பார்த்தேன். சரி, வழி தெரியாம வாங்கிட்டு நான் ஊரை கேட்டுக்கிட்டு தானே சொல்றீங்க. ஊரை கேட்டுக்கிட்டு வர சொல்லல, எனக்கு யாரு வள்ளின்னு கேட்டுக்கிட்டு வாங்க. எனக்கு தெரியுங்கயா, நீ எப்படியாவது என்னை கூட்டி கொண்டு கேணிக்கல தள்ளுவே, இல்லைன்னா மரத்துல இருந்து கீழே தள்ளி விடுவேன். நம்பி எங்கேயும் வரக்கூடாது. நல்லது வரணும் பார்த்து எப்படிப்பட மாட்டேன். கேட்க மாட்டேன். அதான் இல்லை, நான் மனப்படுத்தி வைக்காவிட்டால் நான்